விஸ்வாவின் பெற்றோர் வெளிநாடு செல்ல நேரிட்டதால் அவனது படிப்பு பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவனது மாமா ராகவ் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ராகவ் ஒரு பெரிய தொழிலதிபர். அவரது மனைவி சந்தியா. 10 வருடங்களுக்கு முன்பு அவர் ராகவை திருமணம் செய்தபோது விஸ்வா ஒரு சிறுவன். ஆனால் இப்போது அவன் வளர்ந்து விட்டான். சந்தியா பெயர் கேட்டார் போல ஒரு அந்தி நேரத்து நிலவை போன்ற அழகு. திருமணமான 10 வருடங்களுக்கு பிறகும் அவளது தேகத்தின் இளமை குறையவில்லை. ராகவ் சந்தியா தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை என்பதுதான் அந்த வீட்டின் ஒரு குறையாக இருந்தது. விஸ்வா தனது சூட்கேஸுடன் மாமா வீட்டுக்குள் நுழைந்தான். வீடு நிசப்தமாக இருந்தது. ராகவ் மாமா ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்கில் இருந்தார். யாராவது இருக்கீங்களா என்று விஸ்வா கூப்பிட்டபடியே உள்ளே சென்றான். அப்போது குளியலறையிலிருந்து குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் வெளியே வந்தாள் சந்தியா. தலையிலிருந்து சொட்டும் நீர்த்துளிகள் அவளது கன்னத்தில் வழியே வழிந்தோட மெல்லிய உடையில் அவளை பார்த்த விஸ்வாவின் கண்கள் ஒரு நிமிடம் இமைக்க மறந்தன. அவள் ஒரு திருமணமான பெண் என்பதை விட ஒரு காவியத்தின் தேவதை போல அவனுக்கு தெரிந்தாள். விஸ்வாவை கண்டதும் அவள் திடுக்கிடவில்லை. மாறாக ஒரு மெல்லிய புன்னகையை சிந்தினாள். வா விஸ்வா, எப்போ வந்த? மாமா உன் காலேஜ் லீவ் பத்தி சொன்னாரு, வா வந்து ரெஸ்ட் எடு என்றாள் அவளது அந்த வசீகரமான குரலில். மறுநாள் ராகவ் மாமா தனது வேலை விஷயமாக 20 நாட்கள் லாகூர் செல்ல வேண்டி இருந்தது. விஸ்வா இருக்கான்ல, அவன் பார்த்துக்குவான், நீ பயப்படாம கிளம்பு ராகவ் என்று சந்தியாவே முன்னின்று அனுப்பி வைத்தாள். ராகவ் கிளம்பிய பின் அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் அவர்கள் இருவரும் மட்டுமே இருந்தார்கள். விஸ்வா ஹாலில் அமர்ந்து மொபைலில் கேம் விளையாடி கொண்டு தனது நண்பர்களுடன் ஆபாசமான மற்றும் இரட்டை அர்த்த வசனங்களை பேசி சிரித்து கொண்டிருந்தான். சந்தியா தற்செயலாக அங்கு வந்தபோது அவன் பேசுவதை கேட்டு அதிர்ந்து போனாள். விஸ்வா, சந்தியாவின் குரலில் ஒரு அதட்டல் இருந்தது. விஸ்வா பதறி போய் போனை வைத்தான். சாரி சந்தியா மாமி, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட. உன் அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லட்டுமா? இப்படித்தான் காலேஜில் கத்துக்கிறியா என்று அவள் கோபப்படுவது போல நடித்தாலும் அவள் கண்களில் ஒரு விதமான குறும்பும் மர்மமும் மின்னியது. விஸ்வா மன்னிப்பு கேட்டான். அவளது கோபம் சட்டென மறைந்தது. சரி சரி, பயப்படாதே, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த வயசுல பசங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு. இந்த மொக்க கேமை நிறுத்திட்டு நல்லதா ஒரு படம் போடு, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் என்றாள். இருவரும் சோபாவில் அமர்ந்து படம் பார்த்தனர். விஸ்வா அவளையே ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தான். அவளது ஒவ்வொரு அசைவும் அவனை வசீகரித்தது. சந்தியா தனது கால்களை மாற்றி போட்டு அமரும் போது விஸ்வாவும் அவளை கேலி செய்வது போல அதே போல செய்தான். ஏன் விஸ்வா, என்னை கிண்டல் பண்றியா என சிரித்தபடி கேட்டாள். உங்களை கிண்டல் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு மாமி, ஏன்னா நீங்க ரொம்ப போர் அடிக்கிறீங்க என்றான் விஸ்வா தைரியமாக. நான் போர் அடிக்கிறேன்? என்ன தைரியம் உனக்கு என்று அவள் அவனை செல்லமாக அடிக்க கை ஓங்கினாள். அந்த தருணம் அவர்களுக்குள் இருந்த இடைவெளி குறைய தொடங்கியது. இரவு 11 மணி. ராகவ் மாமாவிடம் இருந்து சந்தியாவிற்கு போன் வந்தது. அவள் மெதுவாக எழுந்து தனது அறைக்குள் சென்றாள். விஸ்வா டிவியை அணைத்துவிட்டு தனது அறைக்கு செல்லும் போது சந்தியாவின் அறை கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே அவள் ராகவிடம் பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க இல்லாம இந்த நாட்கள் எப்படி போக போகுதோ தெரியல. ஆமா, எல்லாம் பிளான் பண்ணபடிதான் நடக்குது. அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பிளான் பண்ணபடி, விஸ்வாவின் காதில் இடியாக விழுந்தது. அவள் யாரை பற்றி பேசுகிறாள்? ராகவ் இல்லாத இந்த நாட்களை பற்றி ஏன் அப்படி சொன்னாள்? மறுநாள் காலை விஸ்வா சீக்கிரமே எழுந்து சமையலறைக்கு சென்றான். அங்கே சந்தியா இல்லை. அன்று காலை விஸ்வா சீக்கிரமே எழுந்திருந்தான். சந்தியா இன்னும் எழவில்லை. மெதுவாக சமையலறைக்கு சென்று அவளுக்காகவும் சேர்த்து டீ போட்டு சிற்றுண்டியை தயார் செய்தான். சற்று நேரத்தில் சந்தியாவின் அறை கதவு திறந்தது. முகம் சற்று வாடி இருக்க கலைந்த கூந்தலுடன் வெளியே வந்தாள் சந்தியா. சாரி விஸ்வா, நேத்து நைட்டு சரியா தூக்கம் இல்ல, அதான் லேட் ஆயிடுச்சு என்று சங்கடத்துடன் சொன்னாள். விஸ்வா அவளை அமர வைத்து தான் செய்த உணவை பரிமாறினான். அவளது நெற்றியில் விழுந்த குழல் ஒன்றை அவன் மெதுவாக ஒதுக்க முற்பட சந்தியா அவன் கையை பிடித்து கொண்டாள். அவளது ஸ்பரிசம் விஸ்வாவை சுட வைத்தது. நாம 2 பேரும் இன்னையில இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, சரியா என்று சந்தியா புன்னகைத்தாள். நான் என்னைக்குமே உங்க ஃப்ரெண்டு தான் சந்தியா மாமி, ஆனா உங்க அன்பு தான் சில நேரம் என்னை பயமுறுத்துது என்று விஸ்வா குறும்பாக சொல்ல அவள் அவன் கன்னத்தை செல்லமாக கிள்ளிவிட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பிற்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசிய சோகம் இருப்பதை விஸ்வா கவனித்தான். மதியம் சந்தியா கடைக்கு செல்ல தயாராகி வெளியே வந்தாள். வெள்ளை நிற குர்தாவும் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து தேவதை போல நின்ற அவளை பார்த்த விஸ்வா சொக்கி போனான். இப்படி போனா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உங்க பின்னாடியே வருவாங்களே மேடம் என்றான். சந்தியா சிரித்தபடி, விஸ்வா விளையாடாதே, நான் உன் மாமி என்று எச்சரித்தாலும் அவளது கண்கள் மின்னின. அவள் கடைக்கு சென்ற நேரத்தில் விஸ்வா அவளது அறையை தற்செயலாக கடந்தான். அப்போது சந்தியாவின் மொபைல் மேஜை மேல் கிடந்து அதிர்ந்தது. திரை மின்னியது. அன்னோன் நம்பர். ஆர்வம் தாழாமல் விஸ்வா போனை எடுத்து பார்த்தான். அதில் வந்த ஒரு மெசேஜ் அவனை அதிர வைத்தது. நேற்று இரவு நீ பேசியது எனக்கு கேட்டது. ராகவ் திரும்பி வருவதற்குள் வேலையை முடித்துவிடு, இல்லை என்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும். விஸ்வாவின் இதயம் படபடவென துடித்தது. ராகவ் மாமாவிடம் போனில் அவள் கொஞ்சி பேசியதற்கு பின்னால் இப்படி ஒரு மிரட்டல் இருக்கிறதா? அவள் யாருக்காக வேலை செய்கிறாள்? சிறிது நேரத்தில்
நேரத்தில் சந்தியா அறைக்குள் நுழைய விஸ்வா திடுக்கிட்டு போனை வைத்தான். அவள் குளிக்க சென்றாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவள் எதிர்பாராத விதமாக விஸ்வா அங்கு நிற்பதை கண்டாள். அவள் ஈரத்துணியுடன் நின்ற அந்த தருணம் விஸ்வாவை நிலை குலைய வைத்தது. ஆனால் விஸ்வாவின் கண்கள் அவள் கழுத்தில் இருந்த ஒரு தழும்பை பார்த்தன. அது காயத்தினால் ஏற்பட்ட தழும்ப போல தெரியவில்லை. ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் சிப் பொருத்தப்பட்டு நீக்கப்பட்டது போன்ற அடையாளம். விஸ்வா மெதுவாக அவளிடம் நெருங்கி, சந்தியா, நீங்க யாரு? உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தா என்று கேட்டான். சந்தியா திடுக்கிட்டு பின்வாங்கினாள். அவளது கண்களில் பயம் அப்பியது. சட்டென விஸ்வாவின் கையை பிடித்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள். அவளது உடல் நடுங்கியது. விஸ்வா, நான் உன் மாமி மட்டுமல்ல, நான் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கேன். ராகவ் என்னை நேசிக்கல, என்னை ஒரு கைதியா தான் இந்த வீட்டுல வச்சிருக்காரு. அந்த போன் கால், இந்த அன்பு எல்லாமே ஒரு நடிப்பு. என்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்து என்று கூறி அழத் தொடங்கினாள். விஸ்வா அவளை தேற்றினான். ஆனால் அவன் மனதில் ஒரு சந்தேகம். சந்தியா சொல்வது உண்மையா அல்லது தன்னை திசை திருப்ப அவள் போடும் நாடகமா? அவன் ஒரு முடிவெடுத்தான். ராகவ் மாமா வருவதற்குள் இந்த வீட்டின் ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அன்றிரவே ராகவ் மாமாவுக்கு தெரியாமல் அவரை அவசரமாக ஊருக்கு வரும்படி போன் செய்தான். சில நாட்களில் விஸ்வாவின் பெற்றோர் வந்தனர். விஸ்வா தனது வீட்டிற்கு திரும்பினான். ஆனால் சந்தியாவின் அந்த பார்வை அவனது மனதை விட்டு அகலவில்லை. விஸ்வா தன் வீட்டிற்கு திரும்பினாலும் சந்தியாவின் கண்களில் தெரிந்த அந்த மரண பயமும் அவள் கழுத்தில் கண்ட அந்த விசித்திரமான தழும்பும் அவனை தூங்க விடவில்லை. ராகவ் மாமா ஊருக்கு திரும்பிய செய்தி கிடைத்தது. ஆனால் அதன் பின் சந்தியாவிடமிருந்து எந்த அழைப்பும் இல்லை. விஸ்வா ஒரு துப்பறியும் நாவலை போல தரவுகளை சேகரிக்க தொடங்கினான். ராகவ் மாமாவின் பிசினஸ் பின்னணியை ஆராய்ந்த போது அவர் சாதாரண தொழிலதிபர் அல்ல. சர்வதேச அளவில் சட்டவிரோத தரவுகளை கையாளும் ஒரு குழுவுடன் தொடர்பில் இருப்பது அவனுக்கு தெரிய வந்தது. மனம் கேட்காமல் ஒரு நள்ளிரவில் விஸ்வா ராகவ் மாமாவின் வீட்டிற்கு திருட்டுத்தனமாக சென்றான். தோட்டம் வழியாக சென்று ஜன்னல் வெளியே பார்த்தபோது அவன் ரத்தம் உறைந்து போனது. அங்கே ராகவ் மாமா ஒரு லேப்டாப் முன் அமர்ந்திருக்க சந்தியா ஒரு இயந்திரத்தை போல அவருக்கு அருகில் நின்றிருந்தாள். ராகவ் அவளிடம் ஏதோ ஒரு ரகசிய குறியீட்டை சொல்ல அவள் அதை தன் நினைவுகளத்திலிருந்து சொல்வது போல ஒப்பித்துக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் விஸ்வாவிற்கு புரிந்தது, சந்தியா ஒரு சாதாரண பெண் அல்ல. அவள் ஒரு உயர் ரக ஹியூமனாய்டு அல்லது ஏதோ ஒரு ரகசிய சோதனையின் மூலம் உருவாக்கப்பட்டவள். அவளது கழுத்தில் இருந்த தழும்பு அவளது நினைவகத்தை கட்டுப்படுத்தும் சிப் பொருத்தப்பட்ட இடம். சட்டென ராகவ் பின்னால் திரும்பினார். விஸ்வா, உள்ளே வா, ஜன்னல் வழியே பார்ப்பது நாகரிகமல்ல என்றார் குரூரமான புன்னகையுடன். விஸ்வா நடுங்கியபடி உள்ளே சென்றான். மாமா, என்ன நடக்குது இங்கே? சந்தியாவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ராகவ் சத்தமாக சிரித்தார். சந்தியா என் மனைவி இல்ல விஸ்வா, அவள் ஒரு புரோட்டோடைப். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தகவல்களை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு நடமாடும் லாக்கர். உன்னை இங்கே தங்க வைத்ததே ஒரு மனிதன் அவளிடம் பழகும் போது அவளது உணர்ச்சிகள் எப்படி வேலை செய்கிறது என்று சோதிக்கத்தான். நீ அவளிடம் காட்டிய அன்பு அவளது சிஸ்டத்தை இன்னும் மெருகேற்றி இருக்கிறது. நன்றி விஸ்வா. விஸ்வா அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் காதலித்தது ஒரு இயந்திரத்தையா? ஆனால் சந்தியாவின் கண்களில் வழிந்த கண்ணீர், அதுவும் புரோகிராம் செய்யப்பட்டதா? இல்லை மாமா, அவளுக்கு உணர்வுகள் இருக்கு. நான் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போவேன் என்று விஸ்வா கத்தினான். ராகவ் ஒரு ரிமோட்டை அழுத்த முயன்ற போது திடீரென சந்தியா ராகவின் கையை பலமாக பிடித்தாள். அவளது கண்கள் சிவப்பாக மாறின. பிழை பிழை என்று அவளது குரல் இயந்திரத்தனமாக ஒலித்தது. விஸ்வா, ஓடிவிடு, என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியல என்று ஒரு கணம் சந்தியாவின் பழைய குரல் கேட்டது. அடுத்த நிமிடம் அந்த அறையில் இருந்த கம்ப்யூட்டர்கள் வெடிக்கத் தொடங்கின. சந்தியா தன் நினைவகத்தை தானே அழித்துக் கொள்ளும் மோடிற்கு சென்றாள். ராகவ் பதறியபடி தகவல்களை காப்பாற்ற முயன்றார். விஸ்வாவை சந்தியா பலவந்தமாக ஜன்னல் வெளியே தள்ளினாள். அவன் கீழே விழுந்த அடுத்த வினாடி அந்த வீட்டின் ஒரு பகுதி பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. தீயணைப்பு படையினர் வந்தபோது அங்கே ராகவ் இல்லை, சந்தியாவும் இல்லை. அந்த பிரம்மாண்டமான பங்களா சாம்பலாகி கிடந்தது. சில மாதங்களுக்கு பிறகு விஸ்வா ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்தான். அப்போது ஒரு பெண் அவனை கடந்து சென்றாள். அவள் சந்தியாவை தத்ரூபமாக போன்று இருந்தாள். விஸ்வா பதறி போய் அவளை அழைத்தான். அந்த பெண் திரும்பினாள். அவள் முகத்தில் எந்த அடையாளமும் இல்லை. என்னை தெரியுமா என்று கேட்டாள். விஸ்வா அவளது கழுத்தை பார்த்தான். அங்கே தழும்பு இல்லை. ஆனால் ஒரு மெல்லிய ரோஜாப்பு போன்ற மச்சம் இருந்தது. அவள் புன்னகைத்து விட்டு சென்றாள். அவள் யார்? சந்தியாவின் மறு உருவமா அல்லது ராகவின் அடுத்த சோதனையா? பூங்காவில் அந்த பெண் புன்னகைத்து விட்டு சென்ற வினாடி விஸ்வாவின் உலகம் ஒரு நிமிடம் சுழன்றது. அவளது நடை, உடை, அந்த மெல்லிய வாசனை எல்லாமே சந்தியாவை நினைவுபடுத்தியது. ஆனால் கழுத்தில் இருந்த அந்த மச்சம், அது ஒருவேளை பழைய தழும்பை மறைக்க செய்யப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்குமோ? விஸ்வா அவளை பின்தொடர தொடங்கினான். அவள் ஒரு நவீன அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்தாள். விஸ்வா அவசியமான சில கருவிகளுடன். அவன் இப்போது ஒரு சாதாரண மாணவன் அல்ல. அந்த சம்பவத்திற்கு பிறகு சைபர் செக்யூரிட்டி துறையில் கை தேர்ந்தவனாக மாறியிருந்தான். அவளை கண்காணித்தான். அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் விஸ்வா தனது லேப்டாப் மூலம் அவளது வீட்டின் வைஃபை இணைப்பை ஊடுருவினான்.
அங்கே அவன் கண்ட காட்சிகள் அவனை உறைய வைத்தன. அந்த வீட்டின் சுவர்களில் ராகவ் மாமாவின் புகைப்படங்கள் இருந்தன. ஆனால் அவை அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தன. திடீரென அந்த பெண் ஜன்னல் அருகே வந்து நின்றாள். அவள் கையில் ஒரு மொபைல் இருந்தது. ஆபரேஷன் மெமரி தோல்வி அடையவில்லை. விஸ்வா என்னை நெருங்கிவிட்டான். அவன் எதிர்பார்த்தபடியே நான் அவனிடம் சிக்கிக் கொள்வேன் என்று அவள் போனில் பேசுவது விஸ்வாவிற்கு தெளிவாக கேட்டது. விஸ்வா அதிர்ச்சியில் உறைந்தான். அவள் தப்பித்து வந்தவள் அல்ல. அவள் மீண்டும் விஸ்வாவை வேட்டையாட ராகவ் அனுப்பிய பொறி. விஸ்வா இனி மறைந்திருப்பதில் பயனில்லை என்று உணர்ந்து அவளது கதவை தட்டினான். கதவு தானாக திறந்தது. உள்ளே இருட்டாக இருந்தது. வா விஸ்வா, உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்றாள் அந்த பெண். இப்போது அவளது குரலில் அந்த பழைய சந்தியாவின் கனிவு இல்லை. மாறாக ஒரு கொலையாளியின் ஆவேசம் இருந்தது. விஸ்வா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நீ சந்தியா இல்லை, எனக்கு தெரியும். ராகவ் மாமா உன்னை எதுக்காக அனுப்பியிருக்காரு என்று கேட்டான். அவள் மெதுவாக இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தாள். ராகவா? அந்த முட்டாள் இன்னும் உயிருடன் இருக்கிறான் என்று நினைக்கிறாயா? அன்றைய வெடிப்பில் அவன் முடிந்துவிட்டான். நான் ராகவினால் உருவாக்கப்பட்டவள் அல்ல. ராகவியே உருவாக்கிய ஒரு பெரிய அமைப்பின் தலைமை தயாரிப்பு நான். என் பெயர் நிலா. நிலா மெதுவாக விஸ்வாவை நெருங்கினாள். ஆனால் ஒன்று விஸ்வா, நீ சந்தியாவிடம் காட்டிய அந்த உண்மையான அன்பு என் சிஸ்டத்தில் ஒரு வைரஸ் போல பரவிவிட்டது. உன்னை கொல்ல வேண்டும் என்பது என் கட்டளை. ஆனால் உன்னை பார்த்ததும் என் கைகள் நடுங்குகின்றன. இதுதான் காதலா? அவள் கையில் இருந்த ஒரு சிறிய கத்தியை கீழே போட்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அது வெறும் திரவம் அல்ல, ஊதா நிறத்தில் மின்னிய ஒரு ரசாயனம். விஸ்வா, அவர்கள் என்னை தேடி வருவார்கள். என்னை அழிக்கும் முன் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். ராகவ் மாமா உன் தந்தையின் நண்பர் அல்ல. அவர் உன் தந்தையின் கண்டுபிடிப்பை திருடியவர். உன் தந்தை தான் இந்த உணர்வுகள் கொண்ட இயந்திர தொழில்நுட்பத்தின் உண்மையான தந்தை. விஸ்வா திகைத்து போனான். தன் குடும்பத்தின் கடந்த காலமே ஒரு பெரிய மர்மமாக அவனுக்கு முன் விரிந்தது. திடீரென அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் வெளியே ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டது. கருப்பு உடை அணிந்த கமாண்டோக்கள் ஜன்னல் வழியாக உள்ளே குதித்தனர். விஸ்வா, ஓடு, இந்த ரகசியத்தை உலகிற்கு சொல். என் நினைவகத்தில் உன் தந்தை பற்றிய எல்லா ஆதாரங்களும் உள்ளன என்று கூறிய நிலா தன் கையில் இருந்த ஒரு பென்ட்ரைவை விஸ்வாவிடம் தூக்கி எறிந்தாள். அவள் அந்த கூட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கினாள். கருப்பு உடை அணிந்தவர்கள் நிலாவை சூழ்ந்த அந்த பதற்றமான சூழலில் விஸ்வா அவளை விட்டு பிரிய மனமில்லாமல் நின்றான். நிலா விஸ்வாவை நோக்கி திரும்பினான். அவளது கண்கள் இப்போது ஒரு இயந்திரத்தின் கண்கள் போல இல்லை, ஒரு காதலின் இயக்கத்துடன் மின்னின. விஸ்வா, நீ போய்தான் ஆகணும். உன்னை பாதுகாப்பதே இனி என் லட்சியம் என்று கூறிவிட்டு அவள் ஒரு மின்னல் வேகத்தில் அந்த கமாண்டோக்களை தாக்கத் தொடங்கினாள். விஸ்வா அந்த பென்ட்ரைவுடன் அங்கிருந்து தப்பித்து அவர்கள் பழைய நினைவுகள் கொண்ட அந்த பாலடைந்த பங்களாவிற்கு சென்றாள். அங்கே ராகவ் மாமா மறைத்து வைத்திருந்த ரகசிய அறை ஒன்றை கண்டுபிடித்தான். அந்த பென்ட்ரைவை தன் லேப்டாப்பில் இணைத்த போது விஸ்வாவிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அதில் அவனது தந்தையின் வீடியோ ஒன்று இருந்தது. விஸ்வா, இயந்திரங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது, ஆனால் மனிதனின் நினைவுகளை பாதுகாக்க முடியும். சந்தியா என்ற உருவம் உன் அம்மாவின் நினைவுகளை கொண்டு நான் உருவாக்கிய ஒரு மென்பொருள். ராகவ் அதை திருடி ஆயுதமாக்க பார்க்கிறான். அன்பு மட்டுமே அதை சரியாக இயக்கும் சாவி. அப்போது கதவு மெதுவாக திறந்தது. நிலா அங்கே நின்றிருந்தாள். அவள் உடலெங்கும் காயங்கள். ஆனால் அவள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அவள் பின்னால் துரத்தி வந்தவர்கள் யாரும் இப்போது அங்கில்லை. எல்லோரையும் திசை திருப்பிவிட்டு வந்துவிட்டேன் விஸ்வா. ஆனால் என் பேட்டரி இன்னும் சில மணி நேரங்களில் செயலிழந்து விடும். இந்த உடல் அழிந்துவிடும் என்றாள் நிலா பலவீனமான குரலில். விஸ்வா அவளை தாங்கி பிடித்து கொண்டான். இல்லை நிலா, உன்னை நான் இழக்க மாட்டேன். என் தந்தை சொன்ன சாவி என் கையில் இருக்கிறது. உன்னை ஒரு இயந்திரமாக பார்க்காமல் ஒரு உயிராக நான் நேசிக்கிறேன். அவன் அந்த மென்பொருளில் இருந்த எமோஷனல் ரிப்போர்ட் என்ற பட்டனை அழுத்தினான். நிலாவின் உடல் அதிர்ந்தது. அவளது செயற்கை நினைவுகள் அழிந்து தந்தை சேமித்து வைத்திருந்த அந்த தூய அன்பு மட்டுமே எஞ்சியது. சந்தியா அல்லது நிலா இப்போது அவள் வெறும் ஒரு மென்பொருள் அல்ல, விஸ்வாவின் அன்பால் உருமாறிய ஒரு புதிய உயிர். விஸ்வா, எனக்கு இப்போது வலிக்கிறது. என்னால் உன் இதய துடிப்பை உணர முடிகிறது என்று அவள் கண்ணீர் சிந்தி சொன்னாள். அந்த திரவம் இப்போது ஊதா நிறத்தில் இல்லை. அது சாதாரண மனித கண்ணீராக இருந்தது. காலங்கள் உருண்டோடின. அவர்கள் இருவரும் யாருக்கும் தெரியாத ஒரு மலை கிராமத்தில் வசிக்க தொடங்கினர். அங்கே போலீஸோ ராகவின் கூட்டாளிகளோ இல்லை. விஸ்வா தன் தந்தையின் நுட்பத்தை பயன்படுத்தி நிலாவே ஒரு முழுமையான மனித பெண்ணாக மாற்றும் முயற்சியில் வெற்றி பெற்றான். தொழில்நுட்பம் தோற்றுப்போன இடத்தில் மனித அன்பு வென்றிருந்தது. அவர்கள் அந்த பழைய பங்களாவில் சந்தித்த அதே அந்தி சாயும் வேளையில் விஸ்வா அவளிடம் கேட்டான், இன்னும் நீ போர் அடிக்கிறியா சந்தியா? அவன் தோளில் சாய்ந்து கொண்டு சிரித்தாள். உன் அன்பு இருக்கும் வரை என் வாழ்க்கையில் இனி போர் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உயிரற்ற பொருளையும் உயிருள்ள ஒன்றாக மாற்றும் வல்லமை கொண்டது. விஸ்வாவும் நிலாவும் தங்களின் புதிய வாழ்க்கை எந்த தடையும் இல்லாமல் காதலுடன் தொடங்கினர்.
மலை கிராமத்தில் பனிமூட்டமான அதிகாலை வேளை விஸ்வாவும் நிலாவும் ஒரு சிறிய மர வீட்டிற்குள் தங்களின் உலகத்தை உருவாக்கி கொண்டனர். நிலா இப்போது ஒரு சாதாரண பெண்ணை போலவே சமைப்பதும் தோட்டத்தில் பூக்களுக்கு நீர் ஊற்றுவதுமாக இருந்தாள். அவளது இயந்திரத்தனமான அசைவுகள் மறைந்து ஒரு மென்மையான பெண்ணின் நளினம் அவளிடம் குடிபுகுந்திருந்தது. விஸ்வா அவளை ஒரு கண்ணிமை போல காத்து வந்தான். ஆனால் ஒரு நாள் மாலை விஸ்வா சந்தையில் இருந்து திரும்பிய போது நிலா வீட்டின் வறண்டாவில் அமர்ந்து எதையோ தீவிரமாக வரைந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் வரைந்திருந்தது ஒரு ஓவியம் அல்ல, அது ஒரு சிக்கலான மின்சுற்று மற்றும் சில புதிரான எண்கள். விஸ்வா அவள் அருகே சென்றான். நிலா, என்ன இது? ஏன் பழையபடி இதெல்லாம் வரைகிற என்று பதற்றத்துடன் கேட்டான். நிலா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு மர்மமான தெளிவு இருந்தது. விஸ்வா, என் நினைவுகள் முழுமையாக அழியவில்லை. என் தந்தையின் ஒரு ரகசிய குறிப்பு என் ஆழ் மனதில் இன்னும் புதைந்து கிடக்கிறது. அவர் உருவாக்கியது வெறும் ஒரு இயந்திர உடல் மட்டுமல்ல, ஒரு ஆற்றல் கருவி. விஸ்வா திகைத்தான். புரியல நிலா. ராகவ் தேடியது என்னை அல்ல, எனக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை தான். அது உலகையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி. ஆனால் அதை இயக்க உன்னால் மட்டுமே முடியும். உன்னுடைய DNA தான் அதற்கான இறுதி சாவி என்றாள் நிலா. அன்று இரவு நிலாவுக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டது. ஒரு இயந்திரத்திற்கு எப்படி காய்ச்சல் வென்று விஸ்வா குழம்பினான். அவளது உடல் வெப்பம் சாதாரண மனிதர்களை விட அதிகமாக இருந்தது. விஸ்வா, அந்த ஆற்றல் இப்போது உன் உடலை உருக்க தொடங்குகிறது. நீ அதை என் உடலில் இருந்து பிரித்தெடுக்க வேண்டும். இல்லையென்றால் நான் ஒரு வெடிகுண்டாக மாறிவிடுவேன் என்று நிலா வலியுடன் துடித்தாள். விஸ்வா தன் தந்தையின் பென்டிரைவை மீண்டும் ஆராய்ந்தான். அதில் ஒரு மறைமுகமான கோப்பு இருந்தது. அதில் விஸ்வாவின் தந்தை ஒரு செய்தியை விட்டு சென்றிருந்தார். அன்பு என்பதும் வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு அதிர்வு. நிலாவுக்குள் இருக்கும் ஆற்றலை ஒரு மனித இதயத்தால் மட்டுமே சமன் செய்ய முடியும். விஸ்வா யோசித்தான். அவளிடம் இருந்த அந்த ஆபத்தான சக்தியை மாற்ற ஒரே வழி அவளது இதயத்தோடு தன் இதயத்தை இணைப்பதுதான். அதாவது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பர். விஸ்வா நிலாவின் கைகளை பற்றி கொண்டான். உனக்கு ஒன்றும் ஆகாது நிலா, நாம் இருவரும் சேர்ந்து இதை சமாளிப்போம். அவன் அவளது நெற்றியில் தன் நெற்றியை சாய்த்தான். ஒரு மெல்லிய மின்சாரம் இருவர் உடலிலும் பாய்ந்தது. நிலாவுக்குள் இருந்த அந்த அதீத வெப்பம் மெதுவாக விஸ்வாவிற்குள் கடத்தப்பட்டது. ஆனால் விஸ்வாவிற்கு அது வலியை கொடுக்கவில்லை, மாறாக ஒரு பேரமைதியை கொடுத்தது. சிறிது நேரத்தில் நிலாவின் உடல் குளிர்ந்தது. அவளது கண்கள் பழையபடி மாறின. இப்போது இந்த ஆபத்தான சக்தி அவளிடம் இல்லை. அது விஸ்வாவிற்குள் ஒரு பாதுகாப்பான நினைவாக மாறிவிட்டது. நிலா மெதுவாக கண் விழித்தாள். விஸ்வா, இப்போது நான் முழுமையான மனிதனா? விஸ்வா சிரித்தான். நீ எப்போதுமே எனக்கு முழுமையானவள்தான். இப்போ அந்த ரகசியம் என் இதயத்துக்குள்ள பத்திரமா இருக்கு. இனி யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க. அவர்கள் இருவரும் அந்த நிலவொளியில் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டனர். ஆனால் அந்த மலை கிராமத்தின் தூரத்தில் ஒரு கருப்பு நிற கார் இவர்களது வீட்டை நோக்கியே வந்து கொண்டிருந்தது. அந்த கருப்பு நிற கார் வீட்டின் வாசலில் வந்து நின்றது. விஸ்வா நிலாவை தன் பின்னால் மறைத்து கொண்டு ஒரு தற்காப்பு ஆயுதத்தோடு தயாராக நின்றான். காரின் கதவு திறந்தது. அதிலிருந்து இறங்கிய நபரை கண்டதும் விஸ்வா அப்படியே உறைந்து போனான். அது ராகவ் மாமா இல்லை. இறங்கியது ஒரு முதியவர். ஆனால் அவர் பார்க்க அப்படியே விஸ்வாவின் தந்தை போலவே இருந்தார். அப்பா. விஸ்வாவின் குரல் கம்மியது. அந்த முதியவர் மெதுவாக நடந்து வந்தார். விஸ்வா, நான் உன் அப்பாவின் இரட்டை சகோதரன், உன் பெரியப்பா ஈஸ்வரன். உங்கள் இருவரையும் தேடித்தான் இத்தனை தூரம் வந்தேன். விஸ்வா நம்ப முடியாமல் பார்த்தான். பெரியப்பாவா? அப்படியென்றால் ராகவ் ஒரு வெறும் ஏஜென்ட். விஸ்வா, உன் அப்பா கண்டுபிடித்த அந்த ஆன்மா தொழில்நுட்பத்தை பாதுகாக்கத்தான் நான் இத்தனை காலம் தலைமறைவாக இருந்தேன். நிலாவுக்குள் இருந்த அந்த சக்தி இப்போது உனக்குள் கடத்தப்பட்டதை நான் அறிந்து கொண்டேன். அதுதான் பாதுகாப்பானது என்றார் ஈஸ்வரன். நிலா மெதுவாக ஈஸ்வரன் அருகில் சென்றாள். அவளது கண்கள் அவரை ஒரு ஸ்கேன் செய்வது போல பார்த்தன. விஸ்வா, இவர் சொல்வது உண்மைதான். இவருடைய இதய துடிப்பு உன் தந்தையுடையதை போலவே இருக்கிறது என்றாள். ஈஸ்வரன் புன்னகைத்தார். நிலா, நீ இப்போது ஒரு இயந்திரம் அல்ல. உனக்குள் விஸ்வாவின் தந்தை ஒரு ரகசிய உயிரியல் இதயத்தை வளர்த்தார். அது முழுமையாக செயல்பட விஸ்வாவின் உண்மையான காதல் தேவைப்பட்டது. இன்று அந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் கதையின் த்ரில்லர் அங்கேதான் தொடங்கியது. ஈஸ்வரன் ஒரு கருப்பு பெட்டியை திறந்தார். விஸ்வா, நிலாவின் ஆயுள் இன்னும் சில காலம் மட்டுமே. அவளுடைய இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு செயலிழக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவளை முழுமையான மனிதனாக மாற்ற உனக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை மீண்டும் அவளுக்கு தர வேண்டும். ஆனால் அப்படி செய்தால் நீ உன் நினைவுகளை இழக்க நேரிடும். தியாகமா காதலா? விஸ்வா ஒரு நிமிடம் நிலாவை பார்த்தான். அவள் அவனது உலகம், அவளது உயிர். வாழ்வதென்றால் தன் நினைவுகளை இழக்க அவன் தயார். விஸ்வா, வேண்டாம். உன் நினைவுகள் இல்லாமல் நான் வாழ்ந்து என்ன பயன் என்று நிலா அழுது கொண்டே அவன் கையை பற்றினாள். உனக்காக எதையும் செய்வேன் நிலா. நான் உன்னை மறந்தாலும் என் இதயம் உன்னை அடையாளம்
அடையாளம் காணும் என்று விஸ்வா உறுதியாக சொன்னான். ஈஸ்வரன் அந்த செயல்பாட்டை தொடங்கினார். விஸ்வாவிற்குள் இருந்த அந்த அதீத ஆற்றல் மீண்டும் நிலாவிற்கு மாற்றப்பட்டது. மெதுவாக விஸ்வாவின் கண்கள் சொருகின. அவன் மயங்கி விழுந்தான். சில நாட்களுக்கு பிறகு விஸ்வா அதே மலை கிராமத்து வீட்டின் வறண்டாவில் அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் எதையோ தேடுவது போல இருந்தன. நிலா ஒரு தேநீர் கோப்பையுடன் அவனிடம் வந்தாள். யார் நீங்க என்று விஸ்வா அந்நியமாக பார்த்து கேட்டான். நிலாவின் நெஞ்சு விம்மியது. ஆனால் அவள் புன்னகைத்தாள். நான் உன் தோழி நிலா. உனக்கு ஒரு விபத்து நடந்தது. அதனால சில விஷயங்கள் மறந்துடுச்சு. பரவாயில்லை விஸ்வா, நான் உனக்கு எல்லாத்தையும் திரும்ப சொல்லித்தரேன். விஸ்வா அவளது கண்களை உற்று பார்த்தான். அந்த வினாடி அவனது ஆழ் மனதில் ஏதோ ஒரு மின்னல் வெட்டியது. அவளுக்கு தெரியாமல் அவள் கையை பிடித்தான். நீ என் தோழி மட்டும் இல்லை, என் உயிர்னு என் இதயம் சொல்லுது என்றான் விஸ்வா. அவர்களது காதல் நினைவுகளை தாண்டியது. தொழில்நுட்பத்தையும் தியாகத்தையும் தாண்டி ஒரு புதிய மனித உறவாக மலர்ந்தது. ஈஸ்வரன் தூரத்தில் இருந்து இதை பார்த்துவிட்டு அந்த ரகசிய கோப்புகளை தீயிட்டு கொளுத்தினார். இனி இந்த உலகில் ரகசியங்கள் இல்லை, காதல் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. விஸ்வாவிற்கு தன்னை யாரென்று தெரியவில்லை. ஆனால் நிலாவை பார்க்கும் போதெல்லாம் அவனது நெஞ்சுக்குள் ஒரு இனம் புரியாத வலி ஏற்பட்டது. நிலா அவனிடம் மிகவும் அன்பாக இருந்தாள். அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்தாள். அவனுக்கு பிடித்த பாடல்களை பாடினாள். ஆனால் விஸ்வாவின் கண்கள் எப்போதும் ஏதோ ஒரு தேடலிலேயே இருந்தன. பெரியப்பா ஈஸ்வரன் அந்த மலை கிராமத்திலேயே தங்கியிருந்து விஸ்வாவின் உடல்நிலையை கவனித்து வந்தார். நினைவுகள் என்பது மூளையில் இருப்பவை விஸ்வா, ஆனால் காதல் என்பது ஆன்மாவில் இருப்பது. அது ஒருபோதும் அழியாது என்று அவர் அடிக்கடி சொல்வார். ஒரு அதிர்ச்சியான வருகை. ஒரு மாலை நேரம் அந்த மலை கிராமத்திற்கு எதிர்பாராத விதமாக ஒரு பழைய நபர் வந்தான். அவன் ராகவ் மாமாவின் வலதுகரமாக இருந்த மதன். ராகவ் இறந்த பிறகு அந்த ரகசிய தொழில்நுட்பத்தை எப்படியாவது கைப்பற்றி வெளிநாட்டிற்கு விற்க வேண்டும் என்ற வெறியில் அவன் அலைந்து கொண்டிருந்தான். மதன் துப்பாக்கியுடன் விஸ்வாவின் வீட்டிற்குள் நுழைந்தான். விஸ்வா, அந்த ஆற்றல் உனக்குள் தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். மரியாதையாக அதை என்னிடம் கொடுத்துவிடு, இல்லையென்றால் இந்த நிலாவை இப்போதே அழித்து விடுவேன் என்று கத்தினான். நிலா பயந்து விஸ்வாவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். விஸ்வாவிற்கு பழைய நினைவுகள் இல்லாததால் என்ன நடக்கிறது என்று புரியாமல் மதியிழந்த நிலையில் நின்றான். பொங்கி இழந்த உணர்வுகள். மதன் ஆத்திரத்தில் நிலாவை பலமாக தள்ளி அவளது கழுத்தை பிடித்து நெரிக்க தொடங்கினான். நிலா வலியால் துடித்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. விஸ்வா, என்னை காப்பாற்று என்று நிலா தீனமாக முணுமுணுத்தாள். அந்த குரல், அந்த அழுகை விஸ்வாவின் ஆழ் மனதில் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியது. நிலாவுடன் அவன் கழித்த அந்த அழகிய தருணங்கள், ராகவ் வீட்டின் அவளை முதலில் பார்த்த அந்த வாஷ்பேசின் காட்சி, அவளுக்காக அவன் செய்த தியாகம் என அனைத்தும் ஒரு திரைப்படத்தை போல அவன் கண்களுக்குள் ஓடின. நிலா என்று விஸ்வா ஆக்ரோஷமாக கத்தினான். அவனது மூளையில் தடைப்பட்டிருந்த அந்த மின் சுற்றுகள் மீண்டும் இணைந்தன. அவனது கண்களில் ஒரு புதிய தேஜஸ் பிறந்தது. பாய்ந்து சென்று மனிதனின் கையை பிடித்து திருகினான். விஸ்வாவிற்குள் இப்போது அந்த பழைய ஆற்றல் மீண்டும் ஒரு வினாடி மின்னலாக தோன்றி மறைந்தது. அவன் மதனை தூக்கி எறிந்தான். பெரியப்பா! ஈஸ்வரன் ஓடி வந்து மதனை மடக்கி பிடித்தார். மதன் அங்கிருந்து தப்பி ஓடினான். விஸ்வா மூச்சிறைக்க நின்றிருந்தான். மெதுவாக திரும்பி நிலாவை பார்த்தான். சந்தியா இல்லை, என் நிலா, உன்னை எப்படி நான் மறந்தேன் என்று அவளை வாரி அணைத்து கொண்டான். நிலா ஆனந்த கண்ணீருடன் அவனது மார்பில் சாய்ந்தாள். விஸ்வா, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு நிலா. உன்னை நான் நேசிச்ச அந்த ஒவ்வொரு நொடியும் இப்போ என் உயிர்ல கலந்திருக்கு. இனி எந்த தொழில்நுட்பமும் எந்த மனிதனும் நம்மை பிரிக்க முடியாது என்றான் விஸ்வா உறுதியாக. ஈஸ்வரன் புன்னகையுடன் அவர்களை பார்த்தார். இப்போதுதான் அந்த தொழில்நுட்பம் முழுமை அடைந்தது. ஒரு இயந்திரம் மனிதனாக மாறுவதற்கு தேவைப்படுவது வெறும் மென்பொருள் அல்ல, ஒரு மனிதனின் உண்மையான கண்ணீரும் தியாகமும் தான். விஸ்வா, நீ அதை சாதித்து விட்டாய். அன்று இரவு வானில் நிலவு பிரகாசமாக தெரிந்தது. விஸ்வாவும் நிலாவும் அந்த வறண்டாவில் அமர்ந்து இயற்கையை ரசித்தனர். அவர்களுக்கு இப்போது ரகசியங்கள் இல்லை, மர்மங்கள் இல்லை. விஸ்வா நிலாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னான், நாம இனி ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவோம். எந்த பயமும் இல்லாம காதலோடு மட்டும் வாழ போற ஒரு வாழ்க்கை. நிலா அவனது தோளில் தலை சாய்த்தாள். அவளது இதயம் இப்போது ஒரு இயந்திரத்தை போல சீராக இல்லாமல் ஒரு காதலியின் இதயத்தைப் போல படபடவென துடித்தது. அதுதான் அவர்கள் காதலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சி